நான் சொல்ல மாட்டேன். நான் நடிக்கணும்னு வரல. யாரோ ஒருத்தர் கூட்டி வந்து இங்கே எனக்குள்ளே ஊரில் 4 பேர் கூட்டி வந்து என் தம்பி மூலியமாக வந்து உள்ளே வந்தால் பூரா நடிக்கிறதுக்கு ராஜ்கிரனை பார்த்து நடிச்சுட்டேன் வந்துட்டேன். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து இது வைகை புயல் வடிவேல் அண்ணனுக்கு இந்த பதிவு. என்னண்ணே சொல்லியிருக்கீங்க? ஏண்ணே என்ன சொல்லியிருக்கீங்க? பொய்யா சொல்லு. என்ன சொல்லியிருக்க? அதாவது வந்து எனக்கு படம் நடிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. அப்புறம் எதுக்குண்ணே நீ ராரியில் வந்து இங்கே மதுரையிலேருந்து ராரியில் வந்து பணத்தை கொண்டு போகும்போது பணம் 100 ரூபா பணம் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ராஜ்கிரன்கிட்ட போய் நடித்து சரி நடிச்சுட்டா ரைட்டு, அதோட நிப்பாட்டிக்கிற வேண்டியதானே, வெளியே வர வேண்டியதானே. அதுக்கப்புறம் யார் அண்ணே விஜயகாந்த் அண்ணன்கிட்ட போயிருக்க. விஜயகாந்த் அண்ணன்கிட்ட போய் சின்ன கவுண்டர் படத்துக்கு போய் கேட்ட, அதுக்கு நடித்து உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மயில்சாமி அண்ணே உனக்கு வந்து நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு வாழ்த்து சொன்னார். அது படமே நடிக்கலைன்னா நீ விருப்பம் இல்லை, எனக்கு படமே நடிக்க விருப்பம் இல்லை, நான் எங்கள் அப்பா கூட போய் அந்த போட்டா கடையிலேயே போய் அந்த போட்டாவை தச்சு வேலை பார்க்க வேண்டியதானே, தொழிலில் பார்க்க வேண்டியதானே. நன்றி மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே விடாதுண்ணே. அத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்தாலே கண்ணீர் எனக்கு வருது. இந்த மாதிரி ஆளுகளாக இருக்காங்களான்னு நம்ம தமிழ்நாட்டில்னு. விஜயகாந்த் ஐயா உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை மேலே தூக்கி விட்டவர் சின்ன கவுண்டர் படத்தில், அதை நீ மறந்துட்ட. மயில்சாமி அண்ணனை மறந்துட்ட, விவேக் அண்ணனை மறந்துட்ட, உன் கூட நடித்தவங்களாம் இருக்காங்க பார்த்தியா, அவங்கள பூரா நீ மறந்துட்ட. நீ பணத்தை பார்த்தோன்னே உன் கண்ணு மறைச்சிருச்சு. நீ மதுரைக்காரன்னு வேறு சொல்லிக்கிறாதா தயவுசெய்து. ஏன்னா மதுரைக்காரங்க நல்லதுக்கு போகிறாங்களோ என்னமோ, கெட்டதுக்கு கண்டிப்பாக போயிருவேன். அது விரோதியாக இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன் ரைட்டா. மக்கள் வந்து உன் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. எவ்வளவு காமெடி பண்ணி எத்தனை படம் நடிச்சிருக்க. உடனே அசால்ட்டை சொல்கிறேன் எனக்கு படமே நடிக்க விருப்பம் இல்லை. படம் விருப்பம் இல்லைன்னா 2வது படத்துல நீ வீட்டுக்கு வந்திருக்கணும், மதுரைக்கு வந்திருக்கணும். அதை விட்டு போட்டு நீ இப்படிலாம் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காதண்ணா. உன்னை மக்கள் மறந்துட்ட. உன்னை யாருன்னு ஏமாத்துனா சொன்னேன். நீ தானே எல்லாத்தையும் வந்து டெம்பராக இருந்த. கவுண்டமணி செந்திலன்னு ஒரு படம், அது என்னமோ ஒரு படம், அந்த படத்தில் வந்து காரை எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடியே வந்து பில்டப் பண்ணியிருக்க. நீதான் பணத்தை பார்த்தவொடனே பில்டப் பண்ணால் நீதான். எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்களும் யூடியூப்பில் உங்களை பார்த்து தான் நாங்களும் சொல்கிறோம்னே. நீ பதிஞ்சு தான் நாங்கள் சொல்கிறோம். நான் கஞ்சிக்கு இல்லாமல் வழி இல்லாமல் இருந்தேன், அந்த படத்துக்கு வந்து ராஜ்கிரன் என்ன கெஞ்சினேன், விஜயகாந்த் ஐயாவை கெஞ்சினேன்னு நீ ஆரம்பத்தில் பேட்டி கொடுத்ததை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னே. அதெல்லாம் வந்து யாரையுமே வந்து குறை சொல்லி பேசாதுனே. நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க, படசை மறந்துடாத, உன்னை கைதுக்கி விட்டவங்களை மறந்துடாத. அப்படித்தான் எங்கள் ஆத்தாப்பெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நானாக இருக்கேனே. ஏன்னா நம்மளுக்கு பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னே, அதை பார்த்துக்கினே. உடனே வந்து என்னை எனக்கு நடிக்கவே விருப்பம் இல்லை. அப்படி நடிக்க விருப்பம் இல்லாமல் ஏன்னா 200 படத்துக்கு மேலே நடிச்சிருக்க நீயே. இன்னும் பட வாய்ப்பு இல்லைன்னு நீ நிறையா பேர்த்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த வாய்ப்பு கொடு, இந்த வாய்ப்பு கொடுன்னு நீ தானே கெஞ்சிக்கிட்டு இருக்க. அது தெரியுமா? உன்னை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க. நீ தான் போய் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த வாய்ப்பு கொடுங்க, இந்த வாய்ப்பு கொடுங்கன்னு நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்க. பேசாமல் இருந்தேன் போனேன். உன்னை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குண்ணே. விவேக் அண்ணன் இளவுக்கு போகல, மயில்சாமி அண்ணன் இளவுக்கு போகல, கூட இப்போ வேலை பார்த்தவங்க இளவுக்கு போகலண்ணே. அதுக்கு போயிருந்தா கூட உன் மேலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நல்ல மனுஷன்னு. பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம்னே, எங்கே வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம்னே. ஆனால் இந்த மாதிரிலாம் ஏமாத்தாதனே மக்களை. போனேன், போய் பொய்யா பேசாமல் நல்லது செய்யினேன். மதுரைக்காரன் மட்டும் சொல்லாதனே, நீ அசலூர்காரன் சொல்லுனே. ஏன்னா எங்களுக்கு மதுரைக்காரனுக்கு கேவலமாக இருக்குது.